நம்மளுடைய முதலமைச்சரா இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றிருப்பாங்க. ஸோ நேத்து ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும். சட்டமன்றத்தில எம்.எல்.ஏக்கள் அதாவது ஜெயிச்ச எம்.எல்.ஏக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, முதல்வரா இருக்கிற விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் அது மட்டும் இல்ல, ஒரு சில பேர பார்த்தீங்கன்னா சந்திச்சு, அவங்க வீட்டுக்கே போய் பார்த்தீங்கன்னா டைரக்ட்டா சந்திச்சு பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. அது ஒரு பக்கத்தில இருந்தாலும், இன்னைக்கு சட்டமன்றத்தில பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரும், அதுக்கப்புறம் என்ன சபாநாயகர், துணை சபாநாயகர் எல்லாரையும் பார்த்தா சூஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அது எல்லாமே யார் யாருன்னு இந்த ஒரு வீடியோல நம்ம சிம்பிளா டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம சேனல நீங்க புதுசா வந்தீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய சிஎம் அண்ணன் விஜய் அண்ணன் அவங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இது நல்லதா இல்லை கெட்டதான்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அதாவது என்ன, இப்போ ரீசெண்டாக பார்த்தா நேற்று நிறைய எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், ஏடிஎம்கே சைடு மட்டும்தான் போகாமல் இருந்தார். அதுக்கப்புறம் நான் பாமக அவங்களுடைய தலைவராக இருக்கட்டும், நிறைய பேரை பார்த்தா சந்தித்து பேசியிருப்பாங்க. சந்தித்து பேசுனது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கே போய் பார்த்தா அவங்களுக்கு மாலையை அணிவித்து சால்வெல்லாம் போட்டு பார்த்தா நிறைய மரியாதை பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம பாசிட்டிவா எடுக்கிறதா, இல்ல நெகட்டிவா எடுக்கிறதா? இத மட்டும் எனக்கு கொஞ்சம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தெரிஞ்சவங்க யாருனா இருந்தா. இது ஏன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. இப்ப பார்க்கும்போது இவங்க எல்லாம் ஒண்ணா இருக்கிற மாரியே தோணுது. நம்ப தான் இவங்களுக்காக அடிச்சுக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு அந்த மாரி ஒரு பிளைண்டா பார்த்தீங்கன்னா இருக்கா? அது என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டாப்பிக்கும் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, டிவிகே கட்சியிலேருந்து வின் பண்ண ஒரு எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சட்டமன்றத்தில கலந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அது ஏன்னு நான் சொல்லட்டுமா? அதாவது என்னன்னா, திருப்பத்தூர் தொகுதியில பார்த்தீங்கன்னா, டிவிகே சீனிவாசன் சேதுபதி அவங்க பார்த்தீங்கன்னா நின்னுருப்பாங்க. டிவிகே கட்சியிலேருந்து இவங்க நின்னுருப்பாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா, யார் நின்னுருப்பாங்க? டிஎம்கேல பார்த்தீங்கன்னா, பெரிய கருப்பன் இவங்க பார்த்தீங்கன்னா நின்னுருப்பாங்க. இங்க என்னடா ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, சீனிவாசன் சேதுபதி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல மட்டும் வின் பண்ணியிருப்பாங்க. இவங்க பார்த்தா டிஎம்கே சைடுல பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வித்தியாசத்துல பார்த்தா தோத்துருப்பாங்க. இங்க தான் இது பிரச்சனையா இருக்கு. எப்படிடா ஒரு ஓட்டு மிஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா இவங்க கேஸ் போட போய் அதுக்கப்புறம் என்ன இவங்கள பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு போகக்கூடாது, தடை விதிக்கணும்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. சரியான ஓட்டு எண்ணாம காரணத்தால் தபால் பெட்டி பார்த்தீங்கன்னா தபால் ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவங்கள ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி சட்டமன்றத்தில் நிறைய விஷயங்கள் புதுசாக நடந்திருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நட்பை வெளிப்படுத்துனது இருக்கட்டும் ரொம்பவுமே நல்லா இருந்தது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்றா காலேஜ் படிச்சுதான் பார்த்தா அந்த நினைவுகளை பார்த்தா வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவுமே பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்ன தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் நாங்கள் தான்டா சீனியர்னு சொல்கிற மாதிரி டிஎம்கே கட்சியிலேருந்து அவங்களுடைய தலைவராக பார்த்தா நின்று பேசியிருப்பாங்க. விஜய் அவர்களுக்கு சிம்பிளாக பார்த்தா ஸ்மைல் தான் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவுமே அந்த மொமெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபாநாயகரை சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை பிரபாகரன். அவங்கள பார்த்தா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இவங்களுடைய ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சட்டப்படி பார்த்தீங்கன்னா இவங்க அதுக்கு என்ன இதுவோ சொல்யூஷனோ அதை கொடுக்கணும். இவங்க டிவிகே கட்சியில் இருந்து எடுத்ததால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டுமே பாசிட்டிவாக பேசக்கூடாது. 2 கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக பேசணும். நெகட்டிவாக இருந்தாலும் சரி, 2 கட்சிக்குமே பார்த்தா நெகட்டிவாக பேசி ஆகணும். இதுதான் இவங்களுடைய ஒர்க். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.